அப்போ அமெரிக்காவோட 2 CIA வீரர்கள் சோவியத் யூனியனோட வளர்ந்து வரக்கூடிய அணு ஆயுத திட்டத்தை கண்காணிக்கக்கூடிய புதிய உளவு விமானங்களை உருவாக்க தேவையான ஒரு பொருத்தமான மறைவிடத்தை தேடி சென்றிருக்காங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்ச இந்த இடம் தான் ஏரியா 51. அதுக்கு பிறகு உளவுத்துறை மற்றும் அமெரிக்க ராணுவம் CIAக்கு பொருத்தமான ஒரு இடமா இதை முடிவு செஞ்சது. 1955கள்ல U2 உளவு விமான ஆராய்ச்சியுடன் ஆரம்பிச்ச இந்த ஏரியா 51 பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் மிக குறைவா இருந்தாலும் கூட பல அதிநவீன விமானங்களையும் போர் ஆயுதங்களையும் உருவாக்க அமெரிக்க ராணுவம் ஏரியா 51 தொடர்ந்து பயன்படுத்துறதா நம்பப்படுது. சுமார் 1500 பேர் அங்கு பணியாற்றதாகவும் எந்தவித தரைவழி போக்குவரத்தும் இல்லாத அந்த இடத்துக்கு லாஸ் வேகாஸ்ல இருந்து சார்டர் விமானங்கள் மூலமா விமானப்படை வீரர்கள் போயிட்டு வர்றதா சொல்லப்படுது. இன்னைக்கும் இந்த இடம் அமெரிக்க விமானப்படையின் பயிற்சி மையமா தான் செயல்படுது. இந்த ஏரியா 51ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு முன்னாடி பொதுமக்களோட நடமாட்டம் நிறுத்தப்படும். எந்தவித வாகனங்களும் அதை தாண்டி உள்ளே போக முடியாது. இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள மக்கள் கொண்டு வரக்கூடிய கேமரா, செல்போன் போன்ற எல்லாமே இந்த இடத்தை நெருங்க செயலிழந்து போயிடும். அதனாலதான் யாருக்குமே உள்ள சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது